எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மந்தித்தோப்பு கிராமத்தில் உள்ள கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். மந்தித்தோப்பு கிராமத்தை சேர்ந்த ஜெயக்கோடி, சுப்பம்மாள், ஆறுமுகம் அம்மா ஆகியோர் வீடுகள் மழையால் சேதமடைந்தது. இதனை அறிந்த முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று சேதமடைந்த வீட்டினை பார்வையிட்டு உரிமையாளர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தனது சொந்த நிதியில் இருந்து உதவி வழங்கினார். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட மரத்தின் ஒரு பகுதி வைக்கப்பட்டுள்ளது. உலக புகழ் பெற்ற பூண்டி மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவு சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகம் போற்றும் பூண்டி அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்று கிறிஸ்மஸ் நாள். கிறிஸ்மஸ் என்பது கடவுள் நம் மீது வைத்த அன்பை, தன் மகனையே இந்த உலகிற்கு நமக்கு கொடையாக கொடுத்ததிலிருந்து தமது அன்பை வெளிப்படுத்த விரும்புகின்றார். அந்த அன்பின் அடையாளமாக நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் அருளையும் கொடுக்கவும் இறைவன் விரும்புகின்றார். நமக்கு தேவையில்லாத, நமக்கு விரும்பாத பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்திலுமிருந்தும் நம்மை விடுவித்து, நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் எதிர்பார்த்த எல்லாவிதமான அருளாலும் நலன்களாலும் ஆசியினாலும் நிறைவித்து, நான் உங்களோடு இருக்கின்ற தேவன், உங்களுக்காக அனைத்தையும் செய்யக்கூடிய தேவன் என்பதை இன்று நிரூபிக்கின்ற விதத்தில் இன்று பிறந்திருக்கிறார். இந்த குழந்தை இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கான, அவருடைய ஆசியை பெறுவதற்காக இன்று நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் உலகம் போற்றும் பூண்டி அன்னையின் பெயராலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். மறை பரிபாலகர் சகாயராஜ் தலைமையில் தஞ்சாவூர் மேரிஸ் கார்னர் பகுதியில் உள்ள திரு இதய பேராலயத்தில் வழிபாடு நடைபெற்றது. இதற்கு முன்னதாக தஞ்சை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் புத்தாடை அணிந்து பேராலயத்திற்கு வந்தனர். தஞ்சை நகரில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் பேராலயம், தூய இதய ஆண்டவர் பேராலயம் என அனைத்து ஆலயங்களும் அலங்கரிக்கப்பட்டு குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இயேசு பிறந்ததை நினைவு கூறும் விதமாக குழந்தை இயேசு சொரூபத்தை மாதா வேடமணிந்த பெண், வானதூதர் சூசையப்பர் வேடமணிந்தவருடன் வந்து பரிபாலகரிடம் கொடுத்தார். அச்சொரூபத்தை பெற்றுக்கொண்டு புனிதம் செய்து அலங்கரிக்கப்பட்ட திருப்பீடத்தில் வைத்தார். அப்போது தேவாலயத்தின் மணி ஒலிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மறையுரை, கூட்டுப்பாடல், திருப்பலி நடைபெற்றன. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு கஞ்சி காமாட்சி அம்மா பார்க்க வந்திருக்கேன். எனக்கு கஞ்சி காமாட்சி அம்மா ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்குது. நான் கல்யாணம் ஆனதுலேருந்து, எனக்கு ப்ரெக்னென்சி வந்ததுலேருந்து, என் குழந்தை பிறந்ததுலேருந்து எவ்ரி டைம் வந்து அம்மா ஆசீஸ் வாங்கிட்டு, சுவாமி வீட்டுக்கு வந்து சுவாமி ஆசீஸ் வாங்கிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு போனால் தான் எனக்கு ஒரு எனர்ஜி வரும். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் வந்தோம். அண்ட் இங்கேருந்து தென்னங்கூர் போயிட்டே இருக்கோம். ஏன்னா எனக்கு ரோஹிணி நட்சத்திரம், கிருஷ்ணர் நட்சத்திரம். ஸோ அங்கே விசேஷமான பூஜை இருக்குது. ஸோ சுவாமியை பார்த்துட்டு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு மார்ச் ஏப்ரலில் இருக்கும். ஸோ நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா ஜனங்களுக்கு என்ன தேவையோ ஜெகன்மோகன் ரெட்டி சார் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலவே 99% மேனிஃபெஸ்டோ ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஜனங்களுக்கு கொடுத்தா ஒரே ஒரு சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி. மேடம், மக்கள் பணியிலையும் ஆன்மீக பணியிலையும் தொடர்ந்து ஈடுபடுறீங்க, எப்படி பார்க்குறீங்க? மக்கள் பணியிலையும் தொடர்ந்து ஈடுபட்டுருக்கீங்க, அவ்வப்போது ஆன்மீக பணியிலையும் ஈடுபடுறீங்க. எனக்கு வந்து முதல்லேருந்தே கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குது. நம்ம நல்லபடியாக வேலை செஞ்சுட்டே போனால் கடவுள் நமக்கு எப்போவுமே துணையாக இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதே தான் நான் சுவாமியை வேண்டிக்கிறேன். நல்லபடியாக எனக்கு ஒரு எனர்ஜி கொடுங்க ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல தாட்ஸ் கொடுங்க. நிறைய
ஜனங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக யார் யார் என்ன கேட்குறாங்களோ அது செய்கிறதுக்கான ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி தான் கேட்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதியில் இருக்கும்போது ஜனங்க என் வீட்டுக்கு வாசலுக்கு வந்தாலும் இல்லை என் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்தாலும் கஷ்டம்னு வந்தால் அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு செய்ய முடியுறதுன்னா அது கடவுள் கொடுக்குற அருள் தான். ஸோ அதுக்கு தான் சுவாமி எப்போவுமே பிளெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே போய் எனக்கு வீடு வேணும், பங்களா வேணும், காசு வேணும் கேட்டால் சுவாமி கொடுக்க மாட்டாங்க. ஸோ உன் கஷ்டத்தில் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ஆனால் அதுக்கான ஒரு எனர்ஜி, ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் சுவாமி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நாங்கள் கேட்போம். கோயிலுக்கு வந்தால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கேட்போம். இந்த தெலுங்கானா வெற்றி போல் வந்து ஆந்திராவிலையும் இருக்குன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு ஸ்ரீபெரும்புத்தூரில் சொல்லியிருக்காரு. அது இல்லாத நேற்று ஒரு சண்டியாகமும் வீட்டில் ஹைதராபாத் நடத்தியிருக்காரு. அந்த பலம் வந்து இருக்குன்னு சொல்கிறாரு. அதை பற்றி உங்களுக்கு தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கு ஸ்டேட்ஸ் தான். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிச்சுவேஷன் அது. ஏன்னா தெலுங்கானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசிஆர் 2 times சிஎம் ஆகிட்டாங்க, இது 3rd time. இங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆகிருக்காங்க, 2nd time எலெக்ஷன் போயிட்டுருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மேனிஃபெஸ்டோ வேறு, இங்கே மேனிஃபெஸ்டோ வேறு. அங்கே இருக்கிற ஜனங்க எதிர்பார்க்குறது வேறு, இங்கே இருக்கிற ஜனங்க எதிர்பார்க்குறது வேறு. நான் இப்போ தான் சொன்னேன்ல, ஜெகன்மோகன் ரெட்டி இந்தியாவிலே கொடுத்த மேனிஃபெஸ்டோ ஃபுல்ஃபில் பண்ண ஒரே ஒரு சிஎம். நீங்கள் எந்த ஊர் போய் எந்த வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணாலும் அது எங்களுக்கு ஓட்டு போடாதவங்க, அப்போசிஷனுக்கு ஓட்டு போடவங்க வீட்டுக்கு கூட நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோம். அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். 175க்கு 175 நாங்கள் வரப்போகிறோன்னு சொன்னது காரணம் அதுதான். அண்டு அவங்க சொன்னதில் ஒன்று நிஜம், சந்திரபாபு நாயுடு சொன்னதில் தெலுங்கானாவில் என்ன நடந்ததோ அது ஆந்திராவில் என்ன நடக்க போகுதுன்னா பவன் கல்யாணுக்கு டெபாசிட் கூட வராது, சந்திரபாபு நாயுடு ஜனங்க துரத்தி விடுவாங்க. ஸோ அது 2 ஆந்திராவில் கூட நடக்கும். மேடம், இப்போ தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய வெள்ளம் பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்றது? இப்போது புயல் இது வந்து கடவுளுக்கு ஏதோ கோவம் வந்தது தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், எல்லாருமே நல்ல தாட்ஸோடு இருக்கணும், நம்மளால் முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்யணும், இல்லை சைலண்ட்டாக வீட்டில் உட்காரணும். எப்போவுமே ஒரு பேட் தாட்ஸு, பேட் ஆக்ஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி தான் நிறைய நடக்கும். ஸோ நடக்கும்போது நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, நல்லவங்க கூட அதில் மாட்டிப்பாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். முக்கியமாக ஏழைங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ வீடெல்லாம் கீழே விழுந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் துணியெல்லாம் நனைஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் கரெக்டாக அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து ஆந்திராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் மழை வந்துச்சுன்னா ஈவினிங்குள்ளே எம்ஆர்ஓஸ் ரிப்போர்ட் அனுப்புனாங்கன்னா ஸோ அவங்களுக்கு தேவையான அரிசி, ஆயில், பப்பு என்னென்ன சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க 2500 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அந்த டெய்லி லைஃப் லீட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கூல்ஸில் எங்கேயாவது அவங்கள சேஃபாக வச்சுட்டு எல்லாம் சாப்பாடு சமைச்சு கூட போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டே சாங்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் 24 hours இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுற கவர்மெண்ட் ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட். அது நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, நான் சொன்னால் எங்கள் கட்சி பற்றி நான் சொன்ன மாதிரி ஆகிடும். நீங்களே வெரிஃபை பண்ணால் கூட அது உண்மை தான் தெரியும். அது தனிநபர் தாக்குதல், துணை ஜனாதிபதியாக இருக்கட்டும், அதே போன்ற அந்த மன்சூர் அலிகான் வந்து நடிகை தனிநபர் தாக்குதலாக இருக்கட்டும், அதே போன்ற மேடம் அது அப்பாவோட சொத்து, தாத்தாவோட சொத்து, என்னது இவரு தயநிதி உதயநிதி மாறன் நான் கேட்கல, உண்மையில கேட்கல, எனக்கு உண்மையில நான் கேட்கல. சென்ட்ரல் இதுல இருந்து ஃபண்ட் அனுப்புறது உங்க அக்கௌண்ட் சொத்தா கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்கல. கேட்காததுக்கு நான் வந்து ஆன்சர் சொன்னா அது தப்பா போயிடும். மன்சூர் அலிகான் மேடம், மன்சூர் அலிகான் இது போன்ற நீங்களும் வந்து புயல்ல பாதிக்கப்பட்டீங்க. ஆமா. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு எப்படி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க? இங்க யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல, அங்க எப்படி இருந்தாங்க? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லைங்கிறது செகண்டரி இஷ்யூ. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் துணையாக இருக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். நம்ம செய்ய முடியாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழி போடுறது கூட கரெக்ட் இல்லை. மற்ற இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலன்னா அதுக்கு நம்ம பேசலாம். ஆனால் இந்த மாதிரி இஷ்யூவில் அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இமீடியட்டாக ரிலீஃப் கொடுத்தா தான் மக்களை சேவ் பண்ண முடியும்.
தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஒட்டநத்தம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ளன. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒட்டநத்தம் வருவது வழக்கம். இந்நிலையில் ஒட்டநத்தம் கிராமத்தில் இருந்து கொல்லங்கிணறு செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் பருவமழை காலங்களில் மழை தண்ணீர் தேங்கியும் பக்கவாட்டு சுவரில் இருந்து நீர் கசிந்தும் சுமார் 5 அடிக்கு மேல் தேங்கி கிடப்பதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்படுகிறது. இதுகுறித்து ஒட்டநத்தம் கிராமத்தை சேர்ந்த ஜெயராமன் என்பவர் கூறுகையில், ஒட்டநத்தம் கிராமத்திற்கு மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு வருவோர் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. மேலும் ரயில்வே துறை மூலமாக மோட்டார் வைத்து தண்ணீர் வெளியேற்றினாலும் பக்கவாட்டு பகுதியில் உள்ள சுவர் வழியாக நீர் கசிந்து மீண்டும் சில மணி நேரங்களிலேயே தண்ணீர் அதிக அளவில் தேங்குகிறது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது. மேலும் பருவமழை காலங்களில் சுமார் 3 மாதத்திற்கு மேல் போக்குவரத்தானது துண்டிக்கப்படுகிறது. வரும் காலங்களில் தண்ணீர் தேங்காத வண்ணம் ரயில்வே நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.